ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன படிக்க போகிறோம்னா பீர்க்கங்காடா. வாங்க படிக்கலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எத்தனை பீர்க்கங்காய் இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன கொடியில் இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன் அடிக்கடிக்கு நாங்கள் இதை போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இடம் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் நம்ம காய்கறி விளைவிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ நல்லது. இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பீர்க்கங்காய். இதே பார்த்திங்கன்னா இது பாருங்கள், நெய் பீர்க்கங்காய் எத்தனை பிஞ்சு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு சின்ன கொடி தான். அந்த கொடியில் பாருங்கள் எவ்வளோ பீர்க்கங்காய் பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக 2 காய் தொங்குது பாருங்கள் அந்த சைடு. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ அழகாக தொங்குது பாருங்கள். ஒரு கொடியை தான் நம்ம கட்டி விட்டுருக்கோம். அது பாருங்கள் எத்தனை பீர்க்கங்காய் பாருங்கள். கிட்டத்தட்ட எவ்வளோ சூப்பராக பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் இல்லாத காய்கறி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ ரொம்ப ஹாப்பி. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்காதும். அந்த சன்ரைஸில் நம்ம மார்னிங்கில் வரப்போ பார்த்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு பாருங்கள். இதுலேயே பாருங்கள் 2 இருக்குது. அதாவது நெய் பீர்க்கங்காவும் இருக்குது பாருங்கள், நாட்டு பீர்க்கங்காவும் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு கொடியில் அது மிக்சிங் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம வெள்ளிக்காவை அறுவடை பண்ண போகிறோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன விதாயிட்டா பாருங்க. டாடி எனக்கு டாடி தக்காளி பறிச்சிருக்கீங்க பாருங்க. ஓகே, பறிச்சிடுங்க. இரு. ஐயோ, நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்கள் தக்காளியும் இருக்குது. தக்காளியும் ஒரு 2-3 பழுத்து இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தக்காளி பழுத்து இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. பீர்க்கங்காய், வெள்ளிக்காய், மிளகாய் இதெல்லாம் பறிச்சிருக்க பாருங்க. ஓகே, பாய்.